எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகள் அதில் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறது மகா சிவராத்திரியை முன்னிட்டு மிக சிறப்பான ஒரு பதிவாக காணொலியாக மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள ஒரு 13 கோயிலை ஒரே நாளில் இந்த நேரத்தில் போய் பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி அந்த வழியில் நம்ம நண்பர் செல்வராஜ் குரூப் மூலமாக நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ அது அப்படியே உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் இது போல் சிவராத்திரிக்கு போகிறவங்க மாயவரம் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோ அதுபோல் இது பேருந்து மூலமாக போனாலும் பக்கத்து தான் இருக்குது. முடிஞ்ச அளவு கவர் பண்ணலாம். 13 கவர் பண்ண முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரே ரோட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் கவர் பண்ணலாம். அந்த வகையில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ரூட்டை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம காணொலிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 350க்கும் மேற்பட்ட கோயில்களை போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செம்பொன்னார் கோயில், சுகந்த குந்தலாம்பிகை சமேத சொர்ணபுரீஸ்வர் கோயில். தேவார பாடல் பெற்ற தென்கரை காவிரி தலங்களில் 42வது சிவத்தலமாகும். லக்கும்புரி, இந்திரபுரி, கந்தபுரி என்ற பெயர்களும் இதுக்கு உண்டு. கோச்செங்குச்சோழன் கட்டிய மாடக்கோயில்களில் ஒன்று. மாயரத்திலிருந்து பொறையார் செல்லும் பாதையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது திருநனிப்பள்ளி. இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிற நற்றுணையப்பர் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 43வது தலமாகும். சம்பந்தரின் தாயார் பகவதி அம்மையார் அவதார தலமாகும். இக்கோயில் கருவறை மிகவும் வேலைப்பாடுகள் நிறைந்த மிகவும் புகழ்பெற்ற நனிப்பள்ளி கோடிவட்டம் என்ற சிறப்பினை பெற்ற மண்டபம் இருக்குது. மிக அற்புதமான ஒரு கட்டிடக்கலைக்கும் சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிற ஒரு கோயில் இந்த கோயில். இதை நீங்கள் பார்க்குறதே ஒரு பெரிய புண்ணியம். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது திருவிளையாட்டம். இந்த ஊரில் அமைஞ்சிருக்க முல்லை வன நாயகி சமேத சுயம்புநாத சுவாமி கோயில் கோச்செங்குச்சோழன் கட்டிய மாடக்கோயில்களாக காட்சியளிக்கிறது. இறைவன் தானாக தோன்றிய சுயம்பு லிங்கம் ஆகும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருநனிப்பள்ளியிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நான்காவதாக நம்ம பார்க்க போகிற தலம் திருவிடைக்கழி. இந்த ஊரில் அமைஞ்சிருக்க முருகர் தலத்தை தான் பார்க்க போகிறோம். திருப்புகழ் முருகர் தலம் இது. முருகப்பெருமானும் லிங்க வடிவ சிவபெருமானும் ஒரே கருவறையில் விற்றிருந்து அருள் புரியும் அற்புத தலம். முருகன் காலடிப்பட்ட தலங்கள் 2 மட்டுமே. ஒன்று வள்ளிமலை, இங்கே தான் வள்ளியை மணந்த தலம். மற்றொன்று இந்த திருவிடைக்கழி. பாவ விமோசனம் பெறுவதற்காக முருகன் தவம் புரிந்து இந்த திருவிடைக்கழியை வந்திருக்காரு. முருகன் காலடிக்கு முன்னே பர்மகத்தி தோஷம் நீங்கிட அவர் வணங்கிய ஸ்படிகலிங்கம் இருக்கிறது. மூலஸ்தானத்தில் பிரதான மூர்த்தியாக முருகனும் பின்னால் உள்ளடங்கிய நிலையில் சிவலிங்க மூர்த்தியும் இருக்கிறார்கள். இத்தலத்தில் தான் முருகன் தெய்வானையை நிச்சயதார்த்தம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலானது திருவிளையாட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக 5வதாக நம்ம தரிசிக்க போகும் தலம் தில்லையாடி. இந்த தில்லையாடி என்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற பெரிய நாயகி சமேத ஸ்ரீ சரணாகட்சகர் கோயில். விக்ரம சோழனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அவனது மந்திரிகளில் ஒருவரான இளங்காரார் கட்டிய கோயில். இங்கு பெருமாள் யாழி, அதாவது குதிரை வடிவம் கொண்டு ஈசனை பூஜை செய்திருக்கிறார். இந்த கோயிலானது திருவிடைக்கழியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற மிக அற்புதமான பெரிய கோயிலில் ஒரு கோயில் உண்டு. அடுத்ததாக 6வதாக நம்ம தரிசிக்க போகும் தலம் திருக்கடையூர். இந்த திருக்கடையூரை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோயில். சிவபெருமான் பிரம்மாவுக்கு ஞான உபதேசம் செய்த தலம். மார்க்கண்டேயருக்காக இத்தலத்தில் ஈசன் யமனை உதைத்து தள்ளியதால் இத்தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று. சஷ்டியத்தி பூர்த்தி நடைபெறும் தலம் ரொம்ப ஃபேமஸ். இதில் பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 47வது தலமாகும். 51 சக்தி பீடங்களில் இது காலசக்தி பீடமாகும்.
அஷ்ட வீரட்டன தலங்களில் ஒன்று யமனை சம்ஹாரித்தது. அதனால் இத்தல அம்மனை அபிராமி தாயார் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இவர் சரஸ்வதி தேவி மற்றும் அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்துள்ளவர். அபிராமி அந்தாதி உருவான இடம் 63 நாயன்மார்களில் உருவானவர்களான குங்குவிய நாயனார், காரிய நாயனார் சிவசொன்று ஆற்றிய இடம் இந்த இடம். இது தில்லையாடியிலிருந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஏழாவதாக நம்ம தரிசிக்க போகிற தலம் திருக்கடையூர் மயானம். மலர்குழல் மின்னம்பை சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை சிவத்தலங்களில் 44வது சிவத்தலமாகும். மார்க்கண்டேயர் தன் ஆயுள நீடிக்க வழிபட்ட 108 தலங்களில் 107வது தலம். இத்தலத்தில் உள்ள சிங்காரவேலர் கையில் வில்லும் அம்பும் கொண்டு பாத குரடு அணிந்தும் காட்சியளிப்பது இவ்வாலயத்தின் மிகப்பெரிய சிறப்பாகும். இந்த திருக்கடையூருக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. திருக்கடையூர்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. எட்டாவதாக நம்ம தரிசிக்க போகும் தலம் திருவெண்காடு. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நவகிரக ஸ்தலங்களில் புதனுக்குரிய ஸ்தலம். பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதராணீஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவேரி வடகர தலங்களில் 11வது தலமாகும். நவகிரக தலங்களில் புதனுக்கு உரிய தலமாகும். சிவனின் 64 வடிவங்களில் அகோரமூர்த்தி உள்ள தலமாகும். கோயிலானது திருக்கடையூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 9வதாக நம்ம தரிசிக்க போகும் தலம் சாயாவனம். இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிற சாயாவனேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற காவேரி வடகர தலங்களில் 9வது தலமாகும். 63 நாயன்மார்களில் ஒருவரான இயற்கை நாயனார் அவதார தலம். பஞ்ச வனத்தலங்களில் ஒன்று. காசிக்கு சமமான 6 தலங்களில் ஒன்று. முருகர் வில்லேந்திய அபூர்வ வடிவத்தில் இங்கே காட்சி அளிக்கிறார். இந்த கோயிலானது திருவெண்காடுலேருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 10வதாக நம்ம தரிசிக்க போகும் தலம் பூம்புகார். இந்த ஊரில் அமைஞ்சிருக்க பல்லவனேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற காவேரி வடகர தலங்களில் 10வது தலமாகும். பட்டினத்தார் அவதார தலம். இயற்பகை நாயனாரின் அவதாரம் தலமும் கூட. கடலில் மூழ்கி போன சோழர்களின் தலைநகராக இருந்த காவிரி பூம்பட்டினத்தின் ஒரு பகுதி தான் இந்த பூம்புகார். இந்த கோயிலானது சாயாவனத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 11வது தலமாக நம்ம தரிசிக்க போது கீழ்பெரும் பள்ளம் நாகநாதர் கோயில் நவகிரக தலங்களில் கேது பகவானுக்கு உரிய தலமாகும். இத்தலத்தில் கேது தசை கேது புத்தி நடைபெறும் காலங்களில் இத்தலம் கேதுவுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். பூம்புகாரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கீழ்பெரும்பள்ளம் கோயில் அமைஞ்சிருக்கு. 12வது தலமாக நாம் தரிசிக்க போது தலச்சங்காடு சங்கராணியேஸ்வரர் கோயில் தேவார பாடப்பட்ட தென்கரை காவேரி தலங்களில் 45வது தலமாகும். பெருமாள் சங்கு பெற்ற தலங்களில் ஒன்று. கோச்செங்குச்சோழன் கட்டிய மாடக்கோயில்களில் ஒன்று. பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்று. இந்த கோயிலானது கீழ்பெரும்பள்ளத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இறுதியாக நம்ம தரிசிக்க போகும் 13வது தலம் சீர்காழி சட்டநாதர் கோயில். மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவார பாடல் பெற்ற வடகர தலங்களில் 14வது தலமாகும். சக்தி பீடங்களில் இத்தலம் 11வது தலமாகும். இத்தலத்தில் இறைவன் 3 மூர்த்தங்களாக அருள் வருகிறார். பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் மற்றும் சட்டநாதர் என்ற பெயர்களுடன் அருள்பாலிக்கிறார். திருஞான சம்பந்தர் அவதார தலம் இது. இக்கோவிலில் பிரம்மதீர்த்த கரையில்தான் தாயார் சம்பந்தருக்கு ஞானப்பாலை கொடுத்தார் அவர். இந்த கோயில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ஸோ இங்கே ட்ரெயின் ஏறி ரிட்டர்ன் வந்துடலாம் சென்னைக்கு. சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு இங்கே ட்ரெயின் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். சரிங்களா? இது தலச்சங்கால்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதுவரையும் நான் உங்களுக்கு 13 கோயில் கொடுத்துருக்கேன். ஒரே ரூட்டாக கவர் பண்ணுற மாதிரி மிக அற்புதமான தலங்கள், எல்லாமே பழமையான தேவார தலங்களும் கோச்செங்குட் காலம் கட்டினிய மாடக்கோயில்கள் பழமையான கோயில்களும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் தைரியமாக போகலாம். எல்லாம் ஓப்பனில் இருக்கும். எல்லா கால பூஜையும் ஈஸியாக பார்க்கலாம். கிராமங்கள்லையும் சில கோயில் இருக்கிறதுனால உங்களுக்கு திறந்துருக்கும். நம்ம கம்மியாக இருக்கும் கூட்டம், அழகாக பார்த்துட்டு வரலாம்.
நீங்கள் வண்டி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் பதிவு பண்ணியும், இல்லைனா கொஞ்சம் கோயில்களில் வந்து கட் ஆகும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிக அற்புதமான கோயில். இந்த கோயிலில் ஒவ்வொரு கோயிலை பற்றியும் நான் இண்டிவிஜுவலாகவே வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனால் செக் பண்ணால் தெரியும். தேவார பாடப்பட்ட ஸ்தலங்கள்லையும் சிவபெருமான் கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுமே கவர் பண்ணி போட்டிருப்பேன் வீடியோக்கள். நீங்கள் அதில் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.